அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை ஜெய்சங்கர், உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 தேர்தலில் 3ஆம் இடம் பெறக்கூடிய கட்சி எந்த கட்சி, அதை பார்ப்போம். வரிசை இன்னும் 2-3 நாள் இருக்குது நம்ம ரிசல்ட்டுக்கு. ஸோ அது வரைக்கும் இதை பார்ப்போம். 3ஆம் இடம் பெறப்போகும் கட்சி எது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைய இளைஞர்கள் இன்றைக்கி முதலிடத்துக்கு நாங்கள் வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, தாவேகா 3ஆம் இடத்துக்கு வரும். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றி. இந்த மலைகளோட மோதி 3ஆம் இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிங்க. நீங்கள் அதனால் என்னடா 3ஆம் இடத்துக்கு போயிட்டோம் அவமானமா, இல்லவே இல்லை. இது சரித்திர சாதனை. நீங்கள் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா சரித்திர சாதனை. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமான ஓட்டுக்களை வாங்குவீங்க, சரிங்களா? ஆனால் தமிழக அரசியலில் ஜெயிக்கிறதுங்கிறது கூட்டணி அரசியல் தான், கூட்டணி கணக்கு தான். இதை அறிஞர் அண்ணாவிலிருந்து திமுக தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாம் ஒரு பாடங்க. நீங்கள் நான் அப்படிலாம் கூட்டணி சேர மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னா என்ன சொல்கிறது? சீமான் இருக்கார் இல்லையா, அவர் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஆரமாக அவர். ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நல்ல பேச்சு திறமை இருக்குது. இன்னமும் அந்த பழைய இதுகள்லாம் எடுத்து சொன்னார்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது, நல்ல திறமை இருக்குது. ஆனால் அவர்கிட்டையும் பொறுமை என்பது இல்லை. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே பாயிறாங்க. இதை எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் பேசுகிற ஆடியோ எல்லாமே இதில் சமூக வலைத்தளத்தில் வருது. அப்படி வரும்போது உங்கள் மேலே உள்ள மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சி, சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைக்கி அந்த கட்சியுடைய இது பாருங்கள். இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அனைத்து கட்சியில் உள்ள திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழரில் இருந்த இளைஞர்கள், அடிமட்டத்தில் உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக டிவிகேக்கு வந்துட்டாங்க, தாவேக்காவுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இதனாலேயே திமுகவும் அண்ணா திமுகவும் முதலே பிளான் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, இப்படியெல்லாம் இளைஞர்கள் மாறிடுவாங்கங்கிறதுக்காக இளைஞர் பாசறை, இளைஞர் அணி, அது இதுவும் நிறைய இளைஞர்களுக்குள்ள அந்த நிறைய பிரிவுகளை உருவாக்கி இருக்கிற கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை பூரா அதில் பொறுப்பு போட்டாங்க. ஸோ இந்த திறமையை நீங்களும் பயன்படுத்தணும். தமிழக வெற்றி கழகம் வர வர இளைஞர்களை உங்கள் கட்சியில் அதிகமான பொறுப்பை கொடுங்க. நிறைய இளைஞர்களுக்கு பொறுப்பை கொடுங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, சரிங்களா? இப்போது உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பிரச்சாரர்கள், பேசக்கூடியவங்க, மேடை பேச்சாளர்களை உருவாக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழை வச்சு தான் வளர்ந்த கட்சி, பேசியே வளர்ந்த கட்சி திமுக. அதுலேருந்து பிரிஞ்சான அண்ணா திமுக. அப்போ உங்களுக்கு அது எம்ஜிஆருடைய பவரை வச்சு கட்சியும் வளர்ந்துச்சு, அவரும் வளர்ந்தார். இருந்தாலும் இன்றைக்கி அந்த கட்சி நிற்கிதுன்னா அவங்களுடைய பேச்சு திறமை தான். ஸோ அதனால் நீங்கள் பேச்சாளர்களை உருவாக்குங்க. நிறைய நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை பணிகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் 3ஆம் இடம், என்னடா 3ஆம் இடம்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மிகப்பெரிய வெற்றி. 3ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய வெற்றி. ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணுறீங்கிறது நல்லா தெரியுது. உங்களால் அழிய போகிற கட்சி அந்த கட்சி தான். ஏன்னா நிறைய இளைஞர்கள் அங்கே இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ இங்கிட்டு மாறிட்டாங்க. ஸோ அவர் அண்ணன் சீமானுடைய பிரச்சாரத்திலேயே டிவியில் காட்டுறாங்க, கொஞ்சம் ஆள்கள் கூட்டமே இல்லாமல் இருக்குது. இல்லையென்றால் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ அதனால் 3ஆம் இடத்தை பெறக்கூடிய தாவேக்காவிற்கு வாழ்த்துக்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இதே அரசியல் பணி மிக சிறப்பாக செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.